everyone. So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th 11th and 12th public exam 2024 தான். சோ பொது தேர்வு 2024 ரொம்ப பக்கம் ஆயிடுச்சு இல்லையா? சோ அதுலயும் 12th-க்கும் 11th-க்கும் ரொம்ப பக்கமா இருக்கு. இன்னும் 20 நாள் கூட முழுசா இல்ல. சோ இந்த டைம்ல நம்ம மெகா சென்டம் சேலஞ்ச் போட்டிருக்கோம். சோ இந்த சேலஞ்ச் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிகாஸ் எல்லா சம்ஸையும் பார்த்திருப்போம், ஆனா கன்ஃபியூஸாவே இருந்திருக்கும் 12th-க்கும் 11th-க்கும். சோ அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா 2 வால்யூம் புக்கு. சோ அதுல எந்தெந்த சாப்டர் ஐடென்டிஃபை பண்றதுக்கு கூட இப்ப சில பேர் கஷ்டத்துல இருப்போம், சில பேர் அதெல்லாம் ஈஸியா பண்ணிடுவோம். ஆனா பாதி ஸ்டெப் வரைக்கும் வரும், அதுக்கப்புறம் ஆன்சர் வராது. சோ இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இல்ல, அது எப்படி போடுறதுங்கிறத மறந்துச்சு, ஒன்ஸ் பார்த்தா போட்டுருவேன். சோ அந்த மாதிரி எல்லாம் சில பேர் இருப்போம் இல்லைங்களா? சோ அந்த மாதிரி நடக்கிறது எல்லாமே எழுப்புதாங்க. சோ எல்லாமே ஒரு நேச்சுரல் தான். ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னா கண்டிப்பா மறக்கிற விஷயம் கண்டிப்பா இருக்கதான் செய்யும். சோ நம்ம அது தப்பு சொல்ல முடியாது. சோ அதுக்காக தான் நம்ம இந்த மெகா சென்டம் சேலஞ்ச் ஒன்று கொண்டு வந்திருக்கோம். சோ இதுல டெய்லி நம்ம 10 கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது ஷியோரா நம்ம அந்த கொஸ்டின்ஸை ரீகால் பண்ணிட்டே இருப்போம் இல்லைங்களா? சோ இப்ப மெகா சென்டம் சேலஞ்ச் பாத்தீங்கன்னா ஒரு 10 days நடக்குது அப்படின்னா அந்த 10 daysல நம்ம எவ்வளவு கொஸ்டின்ஸ், ஒரு நாளைக்கு 10 கொஸ்டின்ஸ் தான் பாக்குறோம். சோ இப்ப 10 daysக்கு 10 கொஸ்டின்ஸ்னா 100 கொஸ்டின்ஸ். திருப்பி நம்ம 11th என்ன பண்ணுவோம்னா அந்த மெகா சென்டம் சேலஞ்ச்ல அந்த 10 days பார்த்த கொஸ்டின்ஸை ரீகால் பண்ணுவோம். அடுத்த 2 days அதுதான் ரீகால் பண்ணுவோம். சோ அப்படி பண்ணும்போது அந்த 100 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு திருப்பி அந்த 100 கொஸ்டின்ஸ் ரீகால் தானே பண்ணுவோம். சோ அப்படி பண்ணும்போது நமக்கு மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்கா? சோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லாவே ஐடென்டிஃபை பண்ணி தரவாவே நம்ம பாக்குற மாதிரி தான் இருக்கும் இல்லைங்களா? சோ இந்த மாதிரி ரீகால் பண்றதும் நம்ம டைமே எடுத்து நம்ம ரீகால் பண்றோம். சோ அப்படி பண்ணும்போது ஷியோரா எந்த கொஸ்டினும் மறக்காது. கன்ஃபியூஷன் அப்படிங்கிற பேச்சுக்கு இடம் இருக்காது இல்லையா? ஓகே, சோ இந்த மெகா சேலஞ்ச் உங்களுக்கு ஓகேவா? சோ யாருக்கெல்லாம் இது ஓகேவோ கமெண்ட் பண்ணுங்க. இப்பவே டைம் வேஸ்ட் பண்ணா இப்பவே கமெண்ட் பண்ணிருங்க. மேம் ஓகேதா, இது எங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்குமா இருக்காதா? சோ அதையும் நீங்க கமெண்ட் பண்ணிடணும். ஓகேவா? ஓகே, சோ இந்த மெகா சென்டம் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி 2வது நாள் இன்னைக்கு. சோ ஃபர்ஸ்ட் டே யாரெல்லாம் மெகா சென்டம் சேலஞ்சோட ஃபர்ஸ்ட் டேல 10 கொஸ்டின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிட்டேன் மேம் அப்படின்னு சொல்றது யாரு? சோ அவங்கெல்லாம் இப்ப உடனே கமெண்ட் பண்ணுங்க. சோ யாரெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்க? சோ அவங்கள டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். சோ யாரெல்லாம் இன்னும் ஒர்க் அவுட் பண்ணல அவங்களும் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஏன் ஒர்க் அவுட் பண்ணல? சோ இனியும் 20 நாள் தானேப்பா இருக்கு. சோ இனியும் நம்ம டைம் வேஸ்ட் பண்ண கூடாதுல. சோ அதனால உங்க டைமை தயவு செஞ்சு ஒர்க் அவுட் பண்ணாதவங்க இன்னைக்கு 2யும் சேர்த்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. சரியா? ஒன்னும் தப்பு இல்ல. ஆனா நம்ம கிட்ட இருக்கிற நாட்கள் 15 நாட்கள் மட்டும் தான் இருக்கு. சோ அதுலயும் பப்ளிக் பிராக்டிகல் அப்படி போயிடும். சோ அதனால கொஞ்சம் என் கூட சேர்ந்து பண்ணுங்க. சோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் இப்ப போய் கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். சரியா? சோ டைம் வேஸ்ட் பண்ண முடியாம டக்குன்னு ஒவ்வொன்னா பண்ணிட்டே வாங்க பார்க்கலாம். சோ மெகா சென்டம் சேலஞ்ச்ல இன்னைக்கு செகண்ட் டே இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் டேல எல்லா 10 கொஸ்டின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒர்க் அவுட் பண்ணாதவங்க இன்னைக்கு அந்த கொஸ்டின்ஸையும் சேர்த்து ஒர்க் அவுட் பண்ணிடுங்க. ஓகேவா? சோ ஒரு நாளைக்கு 1.5 hours to 2 hours ஸ்பெண்ட் பண்ண சொல்லிருக்கேன். இன்னைக்கு நீங்க பண்ணும்போது ஒரு 1.5 hours சேர்த்து பண்ணணும். யாரெல்லாம் நேத்து பண்ணாதவங்களோ அவங்க மட்டும். நேத்து பண்ணிட்டேன் மேம் அப்படின்னா இன்னைக்கு தாராளமா 1.5 hours போதும். 1 hour போதும். ½ hour உங்களுக்கு டெஸ்ட் எழுதுறதுக்கு. ஓகேவா? ஓகே, சோ 45 minutes சொல்லடா இருந்தா பார்த்தலாம். இல்ல கடைசிக்கு 1 hour பாருங்க. சோ ஒரு ½ hour டெஸ்ட் எழுதுங்க. சரியா? ஓகே, சோ ½ hour to 1 hour நீங்க டெஸ்ட்க்கு எடுத்துக்கோங்க, தப்பு கிடையாது. ரேண்டமா கொடுத்துருந்தீங்கன்னா ½ hour போதும். இல்ல எல்லா கொஸ்டின்ஸும் டெஸ்ட் எழுதி பாத்துட்டீங்கன்னா பெட்டா 1 hour எடுத்துக்கோங்க. சரியா? ஓகே, சோ இந்த மெகா சென்டம் சேலஞ்ச்ல டே 2 தான் இன்னைக்கு. சோ யாரெல்லாம் இந்த டே 2க்கு ரெடி? சோ டே 1 எப்படி இருந்துச்சுங்கிறதே சொல்லணும். சோ அது மட்டும் இல்லாம ஃபைனல் மினிட் டாப் 10 கொஸ்டின்ஸ் தான் இன்னைக்கு 12th-க்கு 10th-க்கு 11th-க்கு. சோ டாப் 10 கொஸ்டின்ஸ் டே 2ல என்னென்ன அப்படிங்கறத பார்த்தலாம். சோ ஃபர்ஸ்ட் 5 மார்க்ஸ் கொடுத்திருக்கேன். சோ 5 மார்க்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பயிற்சி 1.4ல ஃபர்ஸ்ட்ல 4th கொஸ்டினும், அதுக்கப்புறம் எடுத்துக்காட்டு 2.35, அதுக்கப்புறம் பயிற்சி 4.5ல 10வது கேள்வி. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. எடுத்துக்காட்டு 4.28, எடுத்துக்காட்டு 6.7, பயிற்சி 6.7 முதல் கேள்வி. சோ இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் இன்னைக்கு பார்த்தா போதும் 12th ஸ்டாண்டர்ட் 5 மார்க்ஸ்ல. சோ 5 மதிப்பெண் வினாக்கள் நீங்க இது மட்டும் பார்த்தா போதும். ஆனா இதுல ஒரு 5 to 6 சம் தான் கொடுத்திருக்கேன். சோ பேலன்ஸ் 4 சம் எதுலன்னா 2 marks and 3 marks நம்ம ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நேத்து ஃபுல்லா 5 மார்க்ஸே பார்த்தோம். இன்னைக்கு 5 மார்க்ஸ்ல 5, 2 marks 3 marksல 5. சோ இப்படி பார்க்கும்போது 2 marks 3 marks கவர் பண்ணிடுவோம், 5 marks கவர் பண்ணிடுவோம் இல்லையா? சோ டெய்லி 5 மார்க்ஸே கொடுத்தா உங்களுக்கு போர் அடிக்கும்ல. சோ அதனால இன்னைக்கு ஒரு 5 மார்க்ஸ், அப்புறம் ஒரு 5 2 marks and 3 marks. சரியா? ஓகே, சோ 2 marks and 3 marksல பாத்தீங்கன்னா பயிற்சி 1.1ல 6, 7, 9, 11 இந்த கொஸ்டின் மட்டும் பார்த்தா போதும். சோ எடுத்துக்காட்டு 1.2, 1.8, 1.4. சோ இதுல மோஸ்ட் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க 2 mark and 3 markல அப்படின்னா அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ கொடுத்துட்டு ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது, ஏவோட இன்வர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லுவான். அதுக்கப்புறம் அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ கொடுத்துட்டு ஏ கண்டுபிடி அப்படின்னு சொல்லுவான். அது மட்டும் இல்லாம
ஏ அதாவது என்ன ஏ இன்வர்ஸ் ஏக்கு வந்து நேர்மாறு கண்டுபிடிக்க சொல்லுவான். எப்போ ஏவை கொடுத்துட்டு ஏக்கு நேர்மாறு, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவை கொடுத்துட்டு ஏக்கு நேர்மாறு, அந்த மாதிரி எல்லாம் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. சரியா? சோ அதனால இந்த 3 சூத்திரமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனாலதான் அது தனியா எழுதிருக்கேன். சரியா? இந்த 3 சூத்திரமும் உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கணும். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கொடுத்து ஏக்கு நேர்மாறு எப்படி கண்டுபிடிக்கிறது, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கொடுத்து ஏ எப்படி கண்டுபிடிக்கிறது, இல்ல ஏ கொடுத்துட்டு ஏக்கு நேர்மாறு எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிற 3 விஷயமும் உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கணும். இதுல இருந்து கன்ஃபார்ம் ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? சோ அதனால அது ஃபுல்லா இன்னைக்கு பார்த்தலாம். ஓகேவா? ஓகே. சோ இவ்வளவுதான் வந்து 12th ஸ்டாண்டர்டுக்கு. சோ 12th ஸ்டாண்டர்ட் ஆர் யூ ஓகே? சோ டே 2 ஓகே தானே உங்களுக்கு? ஓகே. சோ டே 2 சேலஞ்ச முடிச்சிருப்பீங்கல்ல? ஓகே. சோ 10th 12th அவ்வளவுதான். சோ அடுத்து பாத்தீங்கன்னா 11th பார்த்தறலாம். சோ அதுக்கு அப்புறம் 10th பார்க்கலாம். ஓகேவா? சோ 11th அதே மாதிரி ஃபைனல் மினிட் டாப் 10 क्वेश्चंस தான். சோ டே 2 கானது. சரிங்களா? சோ 11th என்ன பண்ண போறீங்க? 11th இன்னைக்கு 5 மார்க்ஸ் மட்டும் தான் பார்க்க போறோம். சோ நேத்து 5 மார்க்ஸ் பார்த்தோம் இல்லையா? சோ அதே 5 மார்க்ஸ் தான், அதோட கொஞ்சம் டிஃபரண்ட் 5 மார்க்ஸ் தான் இன்னைக்கு. ஓகேவா? சோ இவ்வளவு சம் தான். சரியா? 11th பாத்தீங்கன்னா சாலிட் இவ்வளவு சம்ஸ் தான். ஏன்னா 11th வந்துட்டு ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற ஃபீல் பண்றீங்க. சோ அதனால டெய்லி கொஞ்சம் நீங்க பாத்தீங்கன்னா போதும். இன்னைக்கு ஒரு 10 क्वेश्चंस பக்காவா உங்களுக்கு கொடுத்திருக்கேன். சோ எடுத்துக்காட்டு 3.41 ஃபர்ஸ்ட் பாத்துருங்க. அதுக்கப்புறம் 2.9ல 3 5 8 பாத்துருங்க. பயிற்சி 2.12ல 6 8 9 நல்லா பாத்துருங்க. எடுத்துக்காட்டு 4.64 4.65 பாத்துருங்க. எடுத்துக்காட்டு 5.25 5.24 பாத்துருங்க. இந்த 10 क्वेश्चंस பார்த்துட்டு நீங்க கமெண்ட் பண்ணணும். புரிஞ்சுதா? சோ டே 1ல முடிச்சிட்டீங்களா? யாரெல்லாம் டே 1ல முடிச்சிருக்கீங்க 11th ஸ்டாண்டர்ட்? சோ அவங்களும் நீங்க கமெண்ட் பண்ணணும். சரியா? சோ டே 2ல டக்கு முடிச்சிருங்க. டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. டெய்லியும் டே வைஸ் பண்ணா போதும். சரிங்களா? கிட்டத்தட்ட நிறையவே ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே. சோ 11th ஸ்டாண்டர்ட் டவுட் இருக்கா? சோ 11th எப்ப மேம் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் நீங்க கேட்கலாம். சோ 11th 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் நாளைக்கு தான். சரியா? சோ இன்னைக்கு நீங்க முடிச்சிட்டு கமெண்ட் பண்ணீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு டே 3ல 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஓகே. சோ 5 மார்க்ஸ் 5 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் நாளைக்கு டே 3ல 11th வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே. சோ நெக்ஸ்ட் யாருக்கு? கன்ஃபார்ம் 12th தான். சோ சாரி கன்ஃபார்ம் 10th தான். சோ 12th பாத்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடியே கொடுத்துட்டோம் இல்லையா? சோ 10th ஸ்டூடெண்ட்ஸ் பாவம். சோ 10th கொடுத்துடலாம். சோ 10th பாத்தீங்க அப்படின்னா ஃபைனல் மினிட் டாப் 10 क्वेश्चंस 10th சோ அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 மார்க்ஸ். சோ 5 மார்க்ஸ் எப்படி பாக்குறீங்க? நேத்து ஃபுல்லா 5 மார்க்ஸே பாத்தீங்க 10th ஸ்டாண்டர்ட். சோ இன்னைக்கு 5 மார்க்ஸ் கொஞ்சம் 2 மார்க்ஸ் கொஞ்சம் பாத்துக்கலாம். சரியா? 5 மார்க்ஸ்ல ஒரு 5 2 மார்க்ஸ்ல ஒரு 5 அந்த மாதிரி பாத்துக்கலாம். சரிங்களா? ஓகே. சோ டே 2 சேலஞ்ச் 10th சோ என்ன அப்படின்னா 5 மார்க்ஸ்ல பயிற்சி 1.4ல 9 10 12 மட்டும் பார்த்தா போதும். 2.1ல 8 2.4ல 5வது கேள்வி 3.43 3.42 எடுத்துக்காட்டு. சரியா? ஓகே. சோ அதுக்கப்புறம் 2 மார்க்ஸ்ல போயிட்டீங்க அப்படின்னா பயிற்சி 3.12ல ஃபர்ஸ்ட் பயிற்சி 1.5ல 4வது கேள்வி எடுத்துக்காட்டு 2.9 பயிற்சி 2.2ல 4 2.3லயும் 4 2.5ல 8 4.2ல ஃபர்ஸ்ட்ல செகண்ட் எடுத்துக்காட்டு 5.19 சோ இந்த क्वेश्चंस இத குட்டி இருக்கங்காட்டி 2 மார்க்ஸ் क्वेश्चंस ஒரு 2-3 அச்சா கொடுத்திருக்கேன். சரிங்களா? சோ அதனால இந்த क्वेश्चंस நீங்க முடிச்சிரணும் 10th ஸ்டாண்டர்ட். சோ நேத்து கொடுத்த क्वेश्चंस எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? யாரெல்லாம் நேத்து கொடுத்த क्वेश्चंस முடிக்கல அப்படிங்கறத நீங்க சொல்லணும். இன்னைக்கு கொடுத்த क्वेश्चंस யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லணும். சரியா? ஓகே. சோ அடுத்த क्वेश्चंस நீங்க ரெடியா இருக்கீங்களா? 10th 11th and 12th ஸ்டாண்டர்ட். சோ if guys are ready comment ready. சோ யாரெல்லாம் டே 3 வேணுமோ அவங்கள கமெண்ட் பண்ணீங்கன்னா டே 3 கிடைக்கும். சோ டே 2 எல்லாமே நீங்க கம்ப்ளீட்டா முடிச்சிடணும்டா. டே 1 முடிக்காதவங்க டே 1 முடிச்சிட்டு வாங்க. சரியா? ஷியோரா சொல்றேன். இத நீங்க ஃபாலோ பண்ணாவே போதும். நீங்க தனியா உட்கார்ந்து ரொம்ப கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. சோ என் கூட சேர்ந்து நீங்க தாராளமா படிக்கலாம். சோ மெகா சென்டம் சேலஞ்ச் என் கூட சேர்ந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா ஷியோரா உங்களுக்கு சென்டம் இஸ் பாசிபிள். ஓகே. சோ ஆல் தி பெஸ்ட். டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இருக்கிற டைம்ல ஸ்டிபுலேட்டரா வர்க் பண்ணி நம்ம சக்சஸ் அடிக்க போறோம். சரியா? ஓகே. ஆல் தி பெஸ்ட்.